10 वर्ष की घोषणा भारत अर्थात राम सीता वाली आत्माओं के लिए 10 வருடங்களின் அறிவிப்பு பாரத் என்றால் ராம் சீதையின் ஆத்மாக்களுக்காக घोषणा की गई थी அறிவிப்பு செய்யப்பட்டது. कि 10 वर्ष में पुरानी दुनिया का विनाश और नई दुनिया की स्थापना 10 வருடங்களில் புது உலகத்தின் ஸ்தாபனை பழைய உலகத்தின் அழிவு हो जाएगी. ஆகிவிடும். दिल्ली में जमुना के कंधे पर एक டெல்லியில் அந்த யமுனை கரையோரமாக யமுனா நதியின் கரையோரமாக तरफ हाहाकार और दूसरी तरफ அந்த பக்கம் வந்து அலறல்கள், जय जयकार होगा. இன்னொரு பக்கம் வந்து வெற்றி முழக்கம் ஆகும். तो पुरानी दुनिया विनाश हुई. எனவே பழைய உலகம் அழிந்தது. जिनको राजयोग सिखाया யாருக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கப்பட்டதோ वह राजाओं के राजा लक्ष्मी नारायण बने. அவர்கள் வந்து ராஜாக்களின் வந்து லக்ஷ்மி நாராயணனாக ஆனார்கள். अच्छा ठीक है. சரி, परंतु कुछ के लिए अगर ये ऐसी बात है ஒருவேளை 76க்காக இந்த விஷயம் இருந்தால் जिनको राजयोग सिखाया யாருக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரோ तो फिर वो राजाओं के राजा लक्ष्मी नारायण कहाँ बने. அவர்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக லக்ஷ்மி நாராயணனாக எங்கே ஆனார்கள்? अभी तो लक्ष्मी नारायण बना है क्या. இப்போது லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிட்டார்களா என்ன? नहीं. இல்லை. जब बना ही नहीं எப்போது அவர்கள் ஆகவே இல்லை? तो मुरली में झूठ क्यों बोल दिया. ஆகவே இல்லை என்றால் பிறகு முரளியில் ஏன் பொய் சொல்லியிருக்கிறார்? इन लक्ष्मी नारायण का जन्म कब हुआ. இந்த லக்ஷ்மி நாராயணனின் ஜன்மம் எப்போது ஆகும்? आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुए. இன்றிலிருந்து 10 வருடங்கள் குறைவாக 5000 வருடங்கள் ஆகியிருக்கிறது. जब इन लक्ष्मी नारायण का जन्म हुआ அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணனின் ஜன்மமானது. तो कब हुआ जन्म. எப்போது ஆனது அவர்களின் ஜன்மம்? 66 के वर्ष में घोषणा की गई थी. 66 இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டது. कब जन्म हुआ. எப்போது ஜன்மமானது? 76 में जन्म हुआ. 76 ஜன்மமானது. तो मुरली में बाबा ने झूठ बोल दिया क्या. எனவே முரளியில் பாபா என்ன பொய் சொல்லி விட்டாரா? है? है? இல்லை. तो जरूर ये ज्ञान की समझने की बात है. எனவே அவசியம் இது ஞானத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. जो ज्ञानी हुए उन ज्ञानियों की बुद्धि में யார் வந்து ஞானிகளாக ஆனார்களோ அந்த ஞானிகளின் புத்தியில் ये बात बैठ जाएगी இந்த விஷயம் உட்கார்ந்து விடும். कि नर से नारायण और नारी से लक्ष्मी बनने वाले वो व्यक्तित्व நரலிருந்து நாராயணன் மற்றும் நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய மனிதர்கள், பர்சனாலிட்டிஸ், वो पर्सनालिटी कौन थी. அந்த பர்சனாலிட்டிஸ் யார் என்று तो उनके लिए बताया அவர்களுக்காக சொன்னாரு. कि जिनको राजयोग सिखाया वो राजाओं के राजा लक्ष्मी नारायण बने. யாருக்கு வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரோ அவர்கள் வந்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாக லக்ஷ்மி நாராயணனாக ஆனார்கள் என்று.